நம்ம டிஎன் ஃபார்மர் மாடு வந்து பிடிபட்டுருச்சு. இப்போ இந்த பதிவு நான் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நேற்று தொட்டேகானப்பள்ளி அத்துக்கட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் பேர் கிட்டத்தட்ட நம்ம அத்து பண்டிகையில் எல்லோருமே கலந்துட்டு இருந்தாங்க. நம்ம டிஎன் ஃபார்மர் மாடு அங்கே பிடிப்பட்டது. இது வரைக்கும் நம்ம டிஎன் ஃபார்மர் மாடு பிடிப்பட்டது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் யாருமே ஒரு வீடியோ கூட பதிவு செய்யலை. அப்போ எந்த அளவுக்கு ரசிகர்கள் மனசில் வந்து நமக்கு இடம் இருக்கும், இது எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும். நாம் வந்து நம்ம அப்பம் பேரையோ தாத்தம் பேரையோ சொல்லி நம்ம வந்து அதில் வந்து மாடை விடுறது கிடையாது. அதாவது ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம விடுறது கிடையாது. டிஎன் ஃபார்மர் விவசாயி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாடை விடுறோம். நம்ம எல்லாரோட பிராண்டும் இந்த விவசாயி அப்படிங்கிற பிராண்ட். அதனால தான் நேற்று பிடிப்பட்டது இது வரைக்கும் ஒரு வீடியோ நம்ம மாடு டிஎன் ஃபார்மர் மாடு வந்து பிடிப்பட்டது அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே யாருமே பதிவு செய்யலை. ஏன்னா இது வந்து எல்லோரோட வழியையும் உணர்றாங்க. நாம் வந்து விவசாயி அப்படின்னு சொல்லி நம்ம மாடை விடுறதன் மூலமாக இதை வந்து எல்லோருமே அவங்களோட மாடாக நினச்சி அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லோருக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம மாடை பிடிச்சாங்க. நம்ம மாடு பிடிப்பட்டது சரியான முறையில் தான் அவங்க மாடையும் பிடிச்சாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, மாட்டில் இருக்கிற அந்த தடுக்கையை கழட்டி எடுத்துக்கணும். ஃப்ளாகை வந்து கழட்டி அங்கேயே மாட்டுக்காரர் கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நேற்று நம்ம மாடை பிடிச்சி ஃப்ளாகை கொடுக்காம அதில் எடுத்துகிட்டு போயிட்டு பரவாயில்ல, அவங்க செலிப்ரேஷன் பண்ணிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு சின்ன வருத்தம் தான். மற்றபடி நம்ம மாடு பிடிப்பட்டது நமக்கு வருத்தம் இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு திரும்பவும் வந்து நம்ம அத்துக்கட்டில் நம்ம அதில் மாடை வந்து விடுறோம் அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.